அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நிச்சயமாக அல்லாஹ் கல்வியை மொத்தமாக தன்னுடைய அடியார்களிடமிருந்து பறிக்க மாட்டான். மாறாக அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமாக அவன் கல்வியை கைப்பற்றுவான். இறுதியாக ஒரு அறிஞர் கூட இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அப்பொழுது மக்கள் அறிவற்றவர்களை தம் தலைவர்களாக ஆக்கிக்கொண்டு அவர்களிடம் கேள்வி கேட்பார்கள். அந்த அறிவற்ற அறிஞர்களோ தவறான மார்க்க தீர்ப்புகளை வழங்கி தாமும் வழிகெட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 100. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த சமுதாயம் கல்வியை இழந்து விடுகிறதோ அந்த சமுதாயம் விரைவாக வழிகேட்டை நோக்கி சென்றுவிடும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறது. மேலும் அறிவற்றவர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வதும் அறிவற்றவர்களிடம் மார்க்க சந்தேகம் கேட்பதும் சமுதாயத்தின் அழிவிற்கான மற்றொரு காரணம் என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்குகிறார்கள். நம்மிடம் யாராவது எதையாவது கேட்டால் அதை பற்றி நமக்கு தெளிவாக தெரிந்தால் பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் கேட்டு சொல்லுகிறேன் அல்லது படித்துவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுவதுதான் சரியான நிலை. அதை விட்டுவிட்டு நமக்கு எதுவும் தெரியவில்லை என்று இவர்கள் நினைத்து கொள்வார்களோ என்பதற்காக தவறான கருத்துக்களை எல்லாம் அந்த கேள்விகளுக்கு பதிலாக சொல்லி தாமும் வழிகெட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்கக்கூடிய ஏராளமான போலி அறிஞர்களை இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையை விட்டும் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் மக்களுக்கு மத்தியில் கல்வி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மேலும் சரியான கல்வியை கற்பதற்கு மக்களை ஆர்வப்படுத்த வேண்டும். இதன் மூலம் சமுதாயத்தை வழிகேட்டிலிருந்து பாதுகாக்க முடியும். இதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.